Hi friends, welcome to our channel. இன்னைக்கு அடைக்கு ஊற வைக்க போறேன். அதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் எடுத்துக்கணும். 3 டம்ளர் அரிசி. என்ன அரிசி வேணாலும் போடலாமா? குண்டு அரிசி. ஒரு 1/2 டம்ளர் கடலை பருப்பு. 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, பாசி பருப்பு கொஞ்சம். இப்ப எல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப நல்லா இதை 3 தடவை கழுவி ஊற போட்டுக்குவோம். இதை நல்லா 3 தடவை கழுவி ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தண்ணி சேர்த்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நைட்டுக்கு நாங்கள் இப்போயே ரெடி பண்ணுறோம். அதனால 4 to 5 hours அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஊற்றுங்க தண்ணியை. அவ்வளோதானா தண்ணி? இப்படி தான் ஊற வைக்கணும்னு பார்த்துக்கிங்க. நல்லா அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சு. இப்போ இதோட ஒரு 12 வரமிளகா, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு இதோட சேர்த்து அரைக்கணும். நம்ம இப்போ பருப்பு, அரிசி, வரமிளகா, பூண்டு எல்லாத்தையும் அரைமாவுக்கு தகுந்தாப்புல அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி குறகுறப்பாக வர அளவுக்கு கரெக்டாக பதம் பார்த்து அரைச்சிக்கோங்க. இதான் அடக்கி தகுந்தாப்புல மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் என்ன கலக்க போகிறோம்? வெங்காயம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அடை ஊற்ற வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம். எத்தனை வெங்காயம்? ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 கிட்ட ஒரு 4 விருப்பம் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கலாம். நிறைய வேணும்னா நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். பல்லா வேணும்னா நீங்க பல்லா வெட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு திருவி சேர்த்துக்கலாம்னா உங்களுக்கு திருவி சேர்த்துக்கோங்க. எப்படி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தப்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்ப அடை ஊற்றிக்கலாம். எதுக்கு மாங்காங்க ஓட்ட போட்ட? நல்லா வெந்திய நல்லா மொறுன்னு இருக்கும். சீக்கிரம் வேகும். அப்ப எங்க அம்மா எல்லாம் அடை ஊற்றும் போது பல்லா கீறி தேங்காய் போடுவாங்க. அப்ப ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த அடை. இப்பவும் போட்டுக்கலாம் அது மாதிரி. இப்ப அவசரத்துக்கு திருவி போட்டாச்சு.
சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.